ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒருத்தரை வந்து அறிமுகப்படுத்துகிறேன். இவர் தான் எங்கள் வீட்டினுடைய செல்லப்பிள்ளை. பேர் வந்து ராமு. இவர் காலையில் டெய்லி 5 மணிக்கு எந்திரிச்சிருவார். நான் எந்திரிக்கிறதுனால எந்திரிச்சு வந்து என்னை ஆட்டோமேட்டிக்காக எழுப்பிடுவாருங்க. இன்றைக்கி நான் எந்திரிச்சிட்டான். இப்போ அவனை கூப்பிட்டு பாத்ரூம் கூப்பிட்டு போகணும். வாக்கிங் அண்ட் பாத்ரூம். பெல்ட்டு மாட்டிட்டு இப்போ கிளம்பிட்டேன். கேட்டு முன்னாடி போய் உட்காந்துருக்கேன் பாருங்கள். இப்போ திறந்து விட்டோன்னே அவனாக போயிருக்கான். நம்ம வந்து பின்னாடியே போகணும். ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ சந்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டு அடுத்த வேலையாக பார்த்திங்கன்னா பாத்ரூம் போகிறதும் அங்கிட்டு இங்கிட்டு போகிறதுமா இருக்கான். அப்புறம் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது அங்கனக்குள்ளே இருந்தாங்கன்னா பார்ப்பேன். இதெல்லாம் தெரு நாய்கள். இப்படியே போய்கிட்டே இருப்பேன். பாட்டுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி நம்ம பின்னாடியே போகணும். நம்ம போகலைன்னா வர்றாங்களா இல்லையான்னு அப்பப்போ நின்று திரும்பி வேறு பார்த்துக்குவேன். இதுதான் நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கு. அவன் போகிற இடமெல்லாம் டெய்லி கூட்டு போயிட்டு வந்தாத்தே அவனுக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா அவனுக்கு வந்து ஒரு காரி இருக்கான் பார்த்துக்குங்க. போகிறப்போ ஒரு சில நாய்கள் கூட வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியாகவேன். அப்போ அவனை அரட்டி வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். இப்போ இது பார்க்குறீங்கன்னா இது வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு, தெருநாய்கள். நான் பக்கத்துலேயே இருக்கிறனால அவன் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்பேன். இப்போ இந்த ஏரியா முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஏரியாவை கிளம்பிடுவேன். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். அவனை வந்து கூப்பிட்டு போனாத்தே அந்த மனசு திருப்தி அடையும் அவனுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து அந்த 2வது ஏரியா. அது போயிட்டு அவனை அந்த ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். போயிட்டு வா டக்குன்னு போயிட்டு வா. அவர்கிட்ட யார் சொன்னாலும் சரி அப்படியே அவன் சவரியத்துக்கு போகிறது அவன் சவரியத்துக்கு வர்றதாத்தே இருப்பேன். இப்போ வீட்டுக்கு ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கோம். நட வீட்டுக்கு நட. போடா சீக்கிரம் போ, டைம் ஆச்சு. போ வா. வீட்டு முன்னாடி போகணுன்னு நிறுத்திக்குவேன் பாருங்கள். ஏன்னா அடுத்து நேராக போகணுமா அந்த ஏரியாவுக்கு, அதனால் வரமாட்டேன். அப்புறம் முன்னாடி நின்று 2 அரட்டினாத்தையும் போ சீக்கிரம் போ, ரொம்ப நேரமாச்சு. வாப்பா. நான் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டேன் பாருங்கள். வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு நின்று திரும்பி பார்ப்பேன். வா. நின்றுக்கிட்டானா நின்றுட்டு வேறு இடத்துக்கு போக கூப்பிடுவான். வாடா வா வான்னு சொல்லி அரட்டினாத்தே வருவான். வாடா இங்கே வருவான். வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வரமாட்டான். ஆனால் அந்த கேட்டுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்துக்கிறியான். ரொட்டீன் ஒர்க் அதுதான். உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்டை பூட்டிட்டு கதவை லைட்டாக மூடி விட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஐயா உள்ளே வருவார். வராரா வந்து பார்த்துட்டு இங்கிட்ட பார்ப்பேன். அவங்க அக்கா தூங்குறாங்களா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு டெய்லி ஒர்க்கே அவனுக்கு அதுதான். அவனுக்குன்னு பெட்டு வேறு போட்டு வச்சுருக்கோம். அந்த பெட்டில் தான் ஐயா தூங்குவார். அந்த பெட்டில் தூங்குறதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். அவன் எப்படி எந்தெந்த கோணத்தில் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா பெட்டில் தூங்குவேன். திடீர்னு எந்திரிச்சு வந்து பார்த்தோன்னா சோஃபாவில் கொஞ்சோண்டு இடம் வந்து அதில் தூங்கிட்டு இருப்பேன். நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதுதாங்க அவனுடைய பெட்டு தலகாணி எல்லாமே போட்டு வச்சுருப்போம். அவன் ஐயா வந்து தூங்கிடுவார். இன்றைக்கி தூங்குகிற பொசிஷன் எப்படி இருக்கும்,
அவன் அடுத்தடுத்து தூங்குறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி போடுறேன். பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் மக்களே. பாய்.